أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان الله وبحمده سبحان الله العظيم. اللهم صل على محمد وآل محمد. ஞாயிற்றுக்கிழமை விசேட தர்சிலே ஹுசூர் அன்வர் ஐயதுல்லாஹு தஆலா பின் அசீஸ் அவர்கள் 2025ஆம் ஆண்டு ஜெர்மனி ஜலசா சலானாவிலே பெண்கள் பகுதியில் ஆற்றிய அந்த உரையின் தொடர்ச்சி மூன்று தர்சுகளில் இதற்கு முன்னர் முன்வைக்கப்பட்டது. இன்று அதனுடைய தொடர்ச்சியை முன்வைக்க நாடுகின்றேன். ஹுசூர் அவர்கள் இதில் பெண்களுக்கு மாத்திரம் அல்ல போதனை வழங்கினார்கள், மாறாக ஆண்கள் பெண்கள் இருவர்களுக்கும் உரிய முக்கியமான போதனைகளை ஹுசூர் அவர்கள் இதில் வழங்கி இருக்கின்றார்கள். ஹுசூர் அவர்கள் கூறுகின்றார்கள், அடுத்ததாக ஒரு மார்க்கப்பட்டுள்ள பெண்ணுக்கு அவசியமானது என்னவென்றால், அவர் தன்னுடைய தொழுகைகளில் உருக்கம் மற்றும் மன்றாடலின் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது தொழுகின்ற போது அந்த தொழுகை முழுமையான கவனத்தோடு நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த தொழுகையிலே உருக்கமான ஒரு தன்மை உருவாக வேண்டும். மன்றாடல் என்றால் அல்லாஹ்விடம் கெஞ்சி அல்லது கேட்கின்ற அந்த நிலை தொழுகையிலே உருவாக வேண்டும். எனவே ஹுசூர் அவர்கள் இதை பெண்களுக்கு கூறுகின்றார்கள். இது பெண்களுக்கு மாத்திரம் உரிய ஒரு விஷயம் அல்ல, மாறாக ஆண்களுக்கும் உரியதாக இருக்கின்றது. எனவே நம்மில் ஒவ்வொருவரும் தன்னுடைய தொழுகையை குறித்து சற்று சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். நான் தொழுகையை வெறுமனே கடமையை நிறைவேற்றுகின்ற விதத்திலே விழுந்து எழுகின்ற அந்த நிலையில் தொழுகின்றேனா? என்னுடைய தொழுகைகள் வெறுமனே உலக சிந்தனைகளில் கழியக்கூடிய அந்த தொழுகையாக இருக்கின்றதா? தொழுகையை நான் அவசரமாக நிறைவேற்றிவிட்டு அடுத்த வேலையின் பால் சிந்தனை செல்கின்ற நிலையில் தொழுகின்றேனா என்ற இந்த விஷயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். தொழுகை என்பது உண்மையிலேயே உள்ளத்தையும் உடலையும் சேர்த்து நிறைவேற்றுகின்ற ஒரு இபாத்தாக இருக்கின்றது. அதாவது தொழுகையை ஆரம்பித்ததிலிருந்து இறுதி வரை எங்களுடைய உடல்கள் மாத்திரம் அசையக்கூடியதாக இருக்கக்கூடாது. உடலுடன் சேர்த்து, உடலியல் அசைவுடன் சேர்த்து உள்ளமும் ஆன்மாவும் தொழுகையில் சங்கமிக்கக்கூடிய அந்த தொழுகையாக எங்களுடைய தொழுகைகளை நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். எனவே இதற்காக முயற்சி தேவை. இதற்காக ஒரு நோக்கத்துடன் தேவையுடன் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். தக்பீர் கெட்டியதுடன் சிந்தனை வர வேண்டும், இந்த தொழுகையை நான் முழுமையாக பாதுகாத்து நிறைவேற்றுவேன். எனவே தொழுகையை நான் ஆரம்பத்தில் கூறிய விதம் அந்த தரத்திலே நிறைவேற்றுவதற்காக பிராக்டிஸ் சொல்ற அந்த பழக்கம் தேவை. அதற்காக பிராக்டிஸ் தேவை. அதற்கான பிராக்டிஸ் தான் தொழுகைக்கு முன்னுள்ள அந்த சுன்னத்துகள், தொழுகைக்கு பின்னுள்ள அந்த சுன்னத்துகள், அதே போன்று ஒவ்வொரு அசானுக்கும் இக்காமத்துக்கும் இடையிலே அந்த ஒரு நஃபிலான தொழுகையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே அதிகமாக ஃபர்ல் அல்லாத மற்ற தொழுகைகளையும் நாங்கள் தொழுது பழக்கப்படுகின்ற போதுதான் எங்களுடைய தொழுகை பாதுகாக்கப்படும். அதனோடு சேர்த்து இந்த தொழுகைகளில் உருக்கத்தையும் மன்றாடலையும் ஏற்படுத்துகின்ற கவனத்தோடு அந்த தொழுகையை நிறைவேற்றுகின்ற அந்த பழக்கம் உருவாவதற்கான ஒரு முக்கிய தொழுகை தஹஜ்ஜுடைய தொழுகையாக இருக்கின்றது. தஹஜ்ஜுடைய தொழுகையை மனிதன் தொடராக நிறைவேற்றி வருகின்ற போதுதான் எங்களுடைய ஏனைய தொழுகைகளிலும் உயிர் பிறக்கின்றது. எனவே ஹுசூர் அவர்கள் கூறுகின்றார்கள், தொழுகைகளில் ஓர் ஆன்மாவை உருவாக்கி கொள்ள வேண்டும். அவற்றை பணிவோடு நிறைவேற்ற முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு தாலாவின் முன்னிலையில் ஆஜராகும் போது எனக்கு முன்னால் இறைவன் இருக்கின்றான் என்று சிந்தித்தவாறு ஆஜராகி அவனிடம் கேளுங்கள். அதாவது தொழுது கொண்டே இந்த தொழுகை விஷயத்தை சிந்தனை செய்ய வேண்டும். நான் எதற்காக இந்த தொழுகையை தொழுகின்றேன்? எதற்காக நான் இப்போ தக்பீர் கட்டியிருக்கின்றேன்? எதற்காக நான் ருக்கு செய்திருக்கின்றேன்? எதற்காக சுஜூது செய்திருக்கின்றேன் என்று தொழுதே சிந்தனை செய்ய வேண்டும். கவனம் பல விதத்திலே போகும், பல திசையிலே போகும். இவ்வாறு சிந்தனை செய்கின்ற போது மீண்டும் கவனம் தொழுகையின் பால் வரும். இந்த தொழுகையை நான் எதற்காக நிறைவேற்றுகின்றேன்? வேறொரு வேலை செய்திருக்கலாமே அந்த நேரத்தில், ஆனால் தக்பீர் கட்டி இந்த நேரத்தில் நான் தொழுவது எதற்காக என்று சிந்தனை செய்து
ஒவ்வொரு தொழுகையிலும் இவ்வாறு சிந்தனை செய்து எங்களுடைய கவனத்தை நிலை நிறுத்தி அந்த பழக்கத்தை நாங்கள் உண்டு பண்ணி தொழுகையை தொழ வேண்டும். இதற்கு அல்லாஹுக்கு முன்னால் நான் ஆஜராகி இருக்கின்றேன், படைத்த ரப்புக்கு முன்னால் நான் ஆஜராகி இருக்கின்றேன் என்ற அந்த எண்ணம் எங்களிடத்திலே வர வேண்டும். அதே போன்று தொழுகையிலே துஆவும் அவசியமானதாக இருக்கின்றது. அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹுடன் பணிவான முறையில் ஆஜராகி அவனிடம் இவ்வாறு துஆ கேளுங்கள்: அல்லாஹுவே, நீ எங்களை நன்மையில் நிலைத்திருப்பவர்களாக ஆக்குவாயாக. நீயே நன்மைகளில் நிலைத்திருக்க செய்பவனாக இருக்கின்றாய். நாங்கள் உன்னை வணங்குவதற்கு நீ எங்களுக்கு நல்வாய்ப்பை வழங்குவாயாக. நம்மையும் நமது சந்ததிகளையும் நமது கணவன்மார்களையும் இதில் நிலைத்திருக்க செய்வாயாக. பிள்ளைகளுக்காகவும் கேளுங்கள் இந்த துவாவை. எனவே இறை வணக்கத்தில் கவனம் உருவாகிவிட்டால், இந்த இடத்திலே கவனம் என்பது இரண்டு விதமான கவனம். தொழாமல் இருக்கின்றவர்களுக்கு தொழுகையின் மீதான கவனம், வளமையாக தொழுகின்றவர்களுக்கு அந்த தொழுகையிலே கவனம். எனவே இந்த கவனம் உருவாகிவிட்டால் மனிதன் பலவிதமான தீமைகளிலிருந்தும் தீய சிந்தனைகளிலிருந்தும் தப்பித்து கொண்டே இருப்பான். தொழுகைகள், இஸ்திக்ஃபார் மற்றும் ஜிக்ரே இலாஹியின் பக்கம் கவனம் இருந்தால் மனிதன் அதிகமான உலக ஆசைகளிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் தப்பித்து விடுகின்றான். எனவே தொழுகைகளை பேணி பாதுகாத்து தொழுகின்ற அந்த பழக்கத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். சிறு வயதிலிருந்தே இந்த பழக்கம் வர வேண்டும். அதே போன்று சிறு வயதில் வராவிட்டால் அவ்வாறு விட்டுவிடுவதல்ல. தொழுகையை கலிவத் மஸீஹ் ராபி ரஹிமஹுல்லா அவர்கள் அந்த அல் குர்ஆன் வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத், அதாவது நீங்கள் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். எனவே தொழுகையிலும் ஒரு பொறுமை தேவை. அவசரமாக ஒரு சில நிமிடங்களில் தொழுகையை நிறைவேற்றினால் அது தொழுகையை நிறைவேற்றியதாக ஆகாது. எனவே தொழுகையில் ஒரு பொறுமை தேவை. தொடர்ச்சியான முறையிலே இந்த கவனத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக பாடுபட வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். அப்போதுதான் எங்களுடைய தொழுகை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் ஒரு தரத்தை பெறுகின்ற அந்த தொழுகையாக அமையும். பிறகு ஹுதூர் அவர்கள் இன்றைய காலகட்டத்தில் மனிதனை தீமையின் பால் இழுக்கக்கூடிய இன்னொரு விஷயத்தின் பால் கவனமூட்டுகின்றார்கள். அதிலிருந்து விலகுவதற்காக போதனை வழங்குகின்றார்கள். அன்னார் கூறுகின்றார்கள், இன்றைய காலகட்டத்தில் தொலைக்காட்சி முன்னால் அமர்ந்து கொண்டு தீய நாடகங்களை பார்ப்பதனால் அல்லது இன்டர்நெட் மற்றும் சோசியல் மீடியாவில் வீணா நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதனால் மூளைகள் நச்சுத்தன்மை கொண்டவையாக மாறிவிடுகின்றன. பிறகு இந்த விஷம் மனிதனின் மூளையிலிருந்து முழு உடம்பிலும் பரவி விடுகின்றது. பிறகு ஒரு தீமையிலிருந்து இன்னொரு தீமை தோன்றிக் கொண்டே செல்கின்றது. எனவே இன்றைய காலத்தில் உலகில் இத்தகைய நிலைமை ஏற்பட்டிருக்கின்ற போது, உலக மோகத்தில் மக்கள் மார்க்கத்தை மறந்து செயல்படுகின்ற போது, உலக ஆசைகளை பெறுவதே அவர்களின் நோக்கமாக ஆகியிருக்கின்ற போது, ஒவ்வொரு அஹ்மதி ஆணும் பெண்ணும் இந்த தீமைகளிலிருந்து தவிர்ந்திருப்பதற்கும் மார்க்கத்தின் பக்கம் அதிகம் கவனம் செலுத்துவதற்கும் முயற்சி செய்ய வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே அதிகமாக இந்த இன்டர்நெட்டின் மூலமாக ஏற்படுகின்ற அந்த தீமை இருக்கின்றது. எல்லாருடைய கையிலும் மொபைல் போன் இருக்கின்றது. எனவே மொபைல் போன் என்பது தேவைக்கு மாத்திரம் பாவிக்கக்கூடிய ஒன்றாக எங்களுடைய வாழ்க்கையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையின் அன்றாட வேலைகளில் ஒரு பாதிப்பை உண்டு பண்ணக்கூடிய, எங்களுடைய தீனில் பாதிப்பை உண்டு பண்ணக்கூடிய, எங்களுடைய ஆன்மீகத்தில் பாதிப்பை உண்டு பண்ணக்கூடிய அளவில் இதனை நாங்கள் பாவிக்க கூடாது. எனவே இதற்காக அந்த மொபைல் போனிலிருந்து அதிலிருந்து வரக்கூடிய அந்த தீமைகளிலிருந்து தவிர்ந்து கொள்வதற்காக அதற்கு பிரதியீடாக இருக்கின்ற மற்ற விஷயங்களின் பால் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். மொபைல் போனை பார்க்கின்ற அது பார்க்க முடியும். மொபைல் போனிலேயே ஒரு சிஸ்டம் அமைத்து வைத்திருக்கின்றார்கள். அதாவது ஸ்கிரீன் டைமிங், அதை பார்க்கல் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் இந்த மொபைல் போனை பாவிச்சிருக்கிறாரு என்றதை தனக்கே பார்த்து கொள்ள முடியும். அதாவது ஒரு நாளை காலையிலிருந்து 24 மணித்தியாலம் அந்த கவுண்டிங்ல அதை பார்க்கல். ஸ்கிரீன் டைமை பார்த்தால் எவ்வளவு நேரம் மொபைல் போனை பாவிச்சிருக்கிறாரு. அப்ப மொபைல் போனுக்கு பிரதியீடாக இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு நன்மை தான் திருக்குர்ஆன். திருக்குர்ஆனை ஓதுவதற்கு எந்த அளவு செலவழித்திருக்கின்றோம் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அவனோட போன்ல ஸ்கிரீன் டைமிங்கை பார்த்தால் அவர் கணக்கிக்கும், அவர் கணக்கு பாவிச்சிருப்பான் மொபைல் போனை. ஆனால் திருக்குர்ஆனை ஒரு நாளைக்கு 60 ஓதி இருக்கின்றோமா என்று நாங்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். எனவே இந்த தீமைகள் இருந்து தவிர்ந்திருப்பதற்காக அல்லாஹு தாலா வைத்திருக்கக்கூடிய ஆன்மீக அந்த மருந்துகளை நாங்கள் சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும். ஹுதூர் அவர்கள் கூறுகின்றார்கள், இது இன்றைய காலகட்டத்தில் அஹ்மதிகளுடைய பொறுப்பாக இருக்கின்றது.
ஏனென்றால் நீங்கள் தான் எத்தகைய மக்கள் என்றால், நீங்கள் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் பையத்து செய்து நாம் மார்க்கத்திற்கு உலகத்தை விட முன்னுரிமை வழங்குகின்றோம் என்றும் அல்லாஹு தாலாவின் தூது செய்தியை உலகில் எட்ட வைப்போம் என்றும் இந்த உடன்படிக்கையை செய்துள்ளீர்கள். எனவே நீங்கள் அல்லாஹு தாலாவின் தூது செய்தியை உலகில் எட்ட வைக்க வேண்டும் என்றால் எல்லாவற்றிற்கும் முதலில் நீங்கள் உங்களை சீர்திருத்திக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. நீங்கள் அல்லாஹு தாலாவுடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. மேலும் தமது தகாத உலக ஆசைகளை அகற்றிக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. மேலும் எனவே இந்த விடயத்தின் மீது கண்டிப்பாக நீங்கள் சிந்தனை செய்யுங்கள். மேலும் இதற்காக நீங்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கைகளில் ஒரு புரட்சியை ஏற்படுத்துவீர்கள் என்று ஓர் உடன்படிக்கை செய்யுங்கள். இந்த புரட்சியை எதற்காக ஏற்படுத்த வேண்டும் என்றால், நீங்கள் உங்களுடைய மறுமையை மட்டும் சீர்படுத்துவதோடு நின்று விடாமல் உலகையும் நேரான வழியில் கொண்டு வர வேண்டும். பிறகு ஹுதூர் அவர்கள் கூறுகின்றார்கள், இன்றைய நாட்களில் உலகம் அழிவின் விளிம்பின் பக்கம் சென்று கொண்டிருக்கின்றது. அழிவின் தொங்கலின் பக்கமே சென்று கொண்டிருக்கின்றது. இந்த அழிவிலிருந்து எவர்கள் அல்லாஹு தாலாவுடன் தொடர்பை வைத்திருக்கின்றார்களோ அவர்கள் மட்டும்தான் தப்பிக்க முடியும். அதுவன்றி அல்லாஹு தாலாவின் பிடி வந்து விடுகின்ற போது, அதாவது அல்லாஹுடைய தண்டனை வந்து விடுகின்ற போது அனைவரும் இதில் அரைக்கப்பட்டு விடுவார்கள். எனவே எப்பொழுதும் இதிலிருந்து தப்பிப்பதற்காக முயற்சி செய்த வண்ணம் இருக்க வேண்டும். பிறகு மசீம் இஸ்லாம் அவர்களுடைய ஒரு கவிதை வரியிலே அன்னார் கூறிய ஒரு எச்சரிக்கை விஷயத்தை ஹுதூர் அவர்கள் முன்வைக்கின்றார்கள். மசீம் இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அது ஒரு நெருப்பாகும். ஆனால் எவர்கள் வியப்புகளையும் விசித்திரங்களையும் கொண்ட இறைவனுடன் அன்பு கொள்வார்களோ அவர்கள் அனைவரும் அந்த நெருப்பிலிருந்து காப்பாற்றப்படுவார்கள். இந்த உலகிலே ஏற்பட்டிருக்கின்ற பலவிதமான தீமைகள், சோதனைகள் என்ற இந்த நெருப்பு, பிறகு ஒரு உண்மையிலேயே வர இருக்கின்ற அந்த நெருப்பு. எனவே இவற்றிலிருந்து மனிதன் தப்பிக்க வேண்டும் என்றால் மசீம் இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள், எவர்கள் வியப்புகளையும் விசித்திரங்களையும் கொண்ட இறைவனுடன் அன்பு கொள்வார்களோ அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள் என்று மசீம் இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே வியப்புகளையும் விசித்திரங்களையும் கொண்ட இறைவனுடன் அன்பு கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்காக தமது தொழுகைகளை முறையாக கவனத்துடன் நிறைவேற்ற வேண்டும். அவர் தொழுகைகளை வெறுமனே நிறைவேற்ற வேண்டுமல்ல, முறையாக கவனத்துடன் நிறைவேற்ற வேண்டும். நற்செயல்களையும் செய்யவும் நற்செயல்களை செய்யவும் மற்ற அடியார்களுக்குரிய உரிமைகளை நிறைவேற்றவும் வேண்டும். கணவன் மனைவியுடைய, மனைவி கணவனுடைய உரிமைகளை நிறைவேற்ற வேண்டும். பிள்ளைகளின் உரிமைகளை நிறைவேற்ற வேண்டும். மேலும் தமது வீடுகளில் நல்ல தூய ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டும். இந்த விடயங்கள் இருந்தால்தான் பிறகு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் முன்னேற்றத்தின் பால் நிலைத்திருப்பீர்கள். நீங்கள் இந்த சிந்தனையுடன் இபாதத்தை நிறைவேற்றினால் பிறகு இறை வணக்கத்தில் உங்கள் கவனம் நிலைத்திருக்கும். பிறகு ஹுதூர் அவர்கள் கூறுகின்றார்கள், அதிகமானவர்கள் இறை வணக்கத்தில், இபாதத்தில், தொழுகையில் கவனத்தை எவ்வாறு நிலைநாட்டிக் கொள்வது என்று கேள்வி கேட்கின்றார்கள். ஹுதூர் அவர்கள் கூறுகின்றார்கள், உள்ளத்தில் உலக ஆசைகள் சுற்றி கொண்டிருக்கின்றன என்றால் பிறகு கவனம் எவ்வாறு நிலைத்திருக்க முடியும்? அதாவது உள்ளத்துல எந்த நேரமுமே உலக விஷயங்களின் பாலே சிந்தனை இருக்கும் என்றால், உள்ளம் அதற்கே பழக்கப்பட்டிருக்கின்றது என்றால் பிறகு தொழுகைகளில் கவனம் எவ்வாறு ஏற்பட முடியும்? அவ்வாறென்றால் தொழுகையிலேயே அந்த உலகின் பக்கமாக கவனம் திரும்பி சென்று கொண்டிருக்கும். எனவே தொழுகைகளில் இந்த துவாவையும் செய்யுங்கள். அல்லாஹு தாலா எம்மையும் எமது சந்ததிகளையும் எமது கணவன்மார்களையும் இந்த விடயங்களிலிருந்து காப்பாற்றுவானாக. எமது சகோதரர்களையும் எமது சகோதரிகளையும் எமது தாய் தந்தையர்களையும் காப்பாற்றுவானாக. அனைவரையும் இந்த விடயங்களிலிருந்து காப்பாற்றுவானாக. மேலும் நாம் மார்க்கத்தையே உள தூய்மையோடு பின்பற்றுபவர்களாகவும் மார்க்கத்தின் மீதே உள தூய்மையோடு கவனம் செலுத்துபவர்களாகவும் ஆவதற்கும், மேலும் தவறான விடயங்களிலிருந்து நீங்களும் தவிர்த்திருப்பதற்கும் நல்வாய்ப்பு கிடைக்க துவா செய்யுங்கள். மேலும் நாம் அனைவரும் இதிலிருந்து தப்பிப்பதற்காக துவா செய்ய வேண்டும். எனவே தொழுகைதான் ஆகவும் முக்கியமான ஒரு விஷயம், ஒரு மனிதனுடைய வெற்றி மற்றும் சீர்திருத்தத்திற்கான. எனவே இதனை சரியான முறையிலே நாங்கள் பற்றி பிடிக்க வேண்டும். தொழுகையை சரியான கவனத்தோடு நிறைவேற்றினால் அந்த தொழுகையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு இன்பம் கிடைக்கின்றது. அதன் பிறகு தொழுவது போதுமான ஒரு விஷயமாக மாறாது, ஒரு பாரமான ஒரு விஷயமாக மாறாது, ஒரு கஷ்டமான ஒரு விடயமாக மாறாது. மாறாக சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போது
தக்பீர் கட்டி அந்த ஒவ்வொரு தொழுகையையும் பேணி நிறைவேற்றுகின்ற அந்த நிலை உருவாகும். சுன்னத்தான நஃபிலான எல்லா தொழுகைகளையும் தொழக்கூடிய அந்த நிலை மனிதனிடத்திலே உருவாகும். இது தொழுகையை பேணி கவனத்தோடு நிறைவேற்றும் போதுதான் இந்த ஆர்வம் பிறக்கும். பிறகு ஹுதுர் அவர்கள் கூறுகின்றார்கள், பெண்கள் அதிகமாக பேசக்கூடியவர்கள் என்று முன்னைய காலத்தில் கூறப்பட்டு வந்தது. அதாவது பெண்கள் அதிகமாக பேசக்கூடியவர்கள் என்று முன்னைய காலத்தில் கூறப்பட்டு வந்தது. ஆனால் இப்போது ஆண்களுடைய நிலையும் இதுவாகவே இருக்கின்றது. அவர்கள் தவறான விடயங்கள் பேசப்படுகின்ற கூட்டங்களில் அமர்ந்திருக்கின்றார்கள், நேரத்தை வீணடிக்கின்றார்கள். பிறகு வீணானவற்றில் மூழ்கி பெண்களை சீர்திருத்துவதற்கு பதிலாக தாம் சுயமே கெட்டு போய் கொண்டிருக்கின்றார்கள். பிறகு இதன் காரணமாக சிலபோது பெண்கள் முறைப்பாடு செய்கின்றார்கள். அதாவது கணவன்மார்கள், நீங்கள் பர்தாவை விட்டு விடுங்கள் என்றும், குறித்த இந்த மஜ்லிஸில் வர வேண்டும் என்றும், குறித்த இந்த சொசைட்டியில் அமர வேண்டும் என்றும் எங்களுக்கு கூறுகின்றார்கள் என்று முறைப்பாடு செய்கின்றார்கள். அதாவது கணவன்மார்கள், வீட்டில் பொறுப்பாளர்களாக இருக்கின்ற இந்த ஆண்கள் தவறான விடயங்களில் அவர்கள் மூழ்கி அவர்கள் மார்க்க அந்த கண்ணியங்களை எல்லாம் இழந்து போய் பெண்களிடம் இருக்கின்ற அந்த பர்தாவையே அவர்கள் கலட்டுங்கள், நீங்கள் இவ்வாறு உலகுக்கு ஏற்றால் போல் ஆடைகளை அணியுங்கள், நாங்கள் போகின்ற அந்த இடங்களுக்கு நீங்களும் வாருங்கள் என்று கணவன்மார்கள் கூறுவதாக பெண்கள் முறைப்பாடு செய்கின்றார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், ஆக ஆண்களுடைய நிலை இதுவாக இருக்கின்றது என்றால் பிறகு மனைவி எமக்கு கட்டுப்பட்டவளாக இருக்க வேண்டும் என்பது எமது உரிமை என்று ஆண்கள் வாதிக்க முடியாது. இத்தகைய ஆண்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக ஒரு பெண் இருக்க முடியாது. மார்க்கம் இல்லாத ஒரு ஆணிடம் ஒரு பெண் கட்டுப்பட்டவளாக வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இங்கு பெண்களுக்கு ஒரு சவால் இருக்கின்றது. அதாவது தமது கணவன்மார்களை அவர்கள் எவ்வாறு சீர்திருத்த முடியும் என்பதை பெண்கள் சிந்திக்க வேண்டும். அதாவது இத்தகைய மார்க்கம் விஷயங்களில் கவனம் இல்லாத இத்தகைய கணவன்மார்களை எவ்வாறு நாங்கள் சீர்திருத்த முடியும் என்று பெண்கள் சிந்திக்க வேண்டும். இது பெண்களுடைய பொறுப்பாகும். ஏனென்றால் அவர்கள் தமது வீட்டை அமைதி நிறைந்ததாக மாற்றி தமது பிள்ளைகளின் எதிர்காலத்தை நல்லதாக ஆக்க வேண்டியுள்ளது. அதாவது வீட்டிலே இருவரும் வீட்டு சூழலை நல்லதாக மாற்றி எதிர்கால சந்ததியினரை காப்பாற்ற வேண்டும் என்பது 2 பேருடைய பொறுப்பு. அதிலே இப்ப ஆண்களுடைய இந்த முக்கிய பொறுப்பை மறந்து ஆண்கள் செயல்படுகின்றார்கள் என்றால் பிறகு பெண்கள் அந்த பொறுப்பை கையில் எடுக்க வேண்டும். பிள்ளைகளுக்காக தியாகம் செய்து பல்வேறு வழிமுறைகளை கையாண்டு தமது கணவன்மார்களை எவ்வாறு சீர்திருத்தலாம் என்று முயற்சி செய்ய வேண்டும். கணவன்மார்கள் கெட்டு போகின்றார்கள் என்றால் மனைவிமார்கள் அவர்களை சீர்திருத்த வேண்டும். ஏனென்றால் கணவன்மார்கள் தீய வேலைகளை செய்கின்றார்கள் என்றால் அவர்களின் முன்மாதிரி பிள்ளைகளின் மீது தீய தாக்கத்தை ஏற்படுத்திவிட முடியும். உதாரணமாக ஒரு வீட்டிலே இருக்கின்ற ஆண் தொழுவதில்லை என்றால், மாப்பிள்ளை தொழுகிறார் இல்ல, பிள்ளைகிட்ட வாப்ப தொழுகிறார் இல்ல, பள்ளிவாசலுக்கு இமாம் ஜமாத்தான அந்த தொழுகைக்கு போறார் இல்ல, திருக்குர்ஆனை ஓதுகின்றார் இல்லை என்றால் மனைவி முதலாவதாக இந்த செயல்களை கடைபிடித்து தொழுகைகளை பேணி பாதுகாத்து இந்த இபாத்துகளை எல்லாம் பேணி பாதுகாத்ததன் பிறகு கணவனையும் இதன்பால் நிலைத்திருக்க செய்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும். இதற்காக துஆ செய்ய வேண்டும், கணவனுக்கு கூறிக்கொண்டிருக்க வேண்டும். எனவே தமது சந்ததிகளை பாதுகாப்பதற்காக தமது கணவன்மார்களையும் தவறான செயல்களிலிருந்து காப்பாற்ற முயற்சி செய்யுங்கள். தமது சந்ததிகளை பாதுகாப்பதற்காக கணவன்மார்கள் நல்லவர்களாக இல்லை என்றால் அவர்களுக்கு நன்மையின் பால் வலியுறுத்தி கொண்டிருங்கள். என்றால் சில போது ஒரு எதிரான புரள்வு ஆரம்பமாகி விடுகின்றது. அல்லாஹு தாலாவும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மற்றும் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஆண்கள் பெண்களின் சீர்திருத்துவதற்கு வழியாக அமையுங்கள் என்றும், ஆண்கள் பெண்களின் சீர்திருத்தத்திற்கு வழியாக அமையுங்கள் என்றும் ஆண்களுக்கு தான் கவனமூட்டி இருக்கின்றார்கள். ஆனால் சில போது இதற்கு மாற்றமாகவும் நடக்க ஆரம்பித்து விடுகின்றது. அதாவது பெண்கள் ஆண்களின் சீர்திருத்தத்திற்கு காரணமாக அமைந்து விடுகின்றார்கள். இன்றைய கால சமூகத்தில் பெண்கள் எவ்வாறு பாதிப்புக்குள்ளாகின்றார்களோ அதே விதமாக ஆண்களும் பாதிப்புக்குள்ளாகின்றார்கள். எனவே பெண்கள் தமது பொறுப்புகளை உணர்ந்து கொண்டால் பிறகு அவர்கள் ஆண்களை மட்டுமல்ல தமது சந்ததிகளையும் சீர்திருத்துபவர்களாக ஆக முடியும். நான் முன்பு கூறியதை போன்று சந்ததிகளை பாதுகாப்பது மிகவும் அவசியமானதாகும். இல்லாவிட்டால் எத்தகையதொரு அழிவு வரும் என்றால் அதனை நம்மால் எண்ணிக்கூட பார்க்க முடியாது என்று ஹுதுர் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே அல்லாஹு தாலா
எனக்கும் உங்களுக்கும் ஹுதூர் அவர்களுடைய இந்த போதனைகளை புரிந்து அதற்கேற்ப செயல்படுவதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. இதனுடைய எஞ்சிய பகுதி இன்ஷா அல்லாஹ் அடுத்த தரிசில் முன்வைக்கப்படும். இதுதான்.